18 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த 18 ஆண்டுகள்ல இவங்க சொல்ற அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி அணி அந்த வெற்றி கோப்பையை பறிக்கவே இல்லை. இந்த முறை 2025 IPL ஆர்சிபி வெற்றியே தொட்டுட்டாங்க, அந்த கோப்பையை வாங்கிட்டாங்க. அந்த கோப்பையை வாங்கின உடனே அந்த கர்நாடக மாநிலம் முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சி. ஏதோ தாங்கள் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையில வென்ற மாதிரியும் இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியா வென்ற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துறாங்க. ரோட்ல திறந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஒரே ஒரு சின்ன மைதானம், அந்த மைதானம் அதிகபட்சம் 60,000-70,000 பேர் கூட தாங்காது. ஆனா அதுக்குள்ள 2 லட்சம் பேர் முந்தி அடித்து உள்ள போக முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த கலைவரம் நடந்து கிட்டத்தட்ட 11 பேர் இதுவரைக்கும் இன்றைய நிலவரப்படி 11 பேர் இறந்திருக்கிறார்கள், 50 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த இறந்து போனது ஒரு குழந்தையும் உள்ளடக்கம். இதுல என்ன கூடுதலா பார்த்தா, இந்த மக்கள் வெளியே ஒரு 15 பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்த பின்னாலும் கூட அந்த நிகழ்வு முழுதாக நடந்து முடிக்கிறது. அதுதான் மாபெரும் கேவலம். வெளியே மக்கள் செத்துட்டு உள்ள நிகழ்ச்சி கொண்டாட்டம், வானவேடிக்கை, நைட்டு வானவேடிக்கை பெங்களூர் நடந்திருக்கு. எது இந்த மக்கள் இறந்துட்டாங்கன்னு செய்தி கேள்விப்பட்ட பிறகும் நம்மளுடைய கேள்வி என்னன்னா, கமல் வார்த்தைகள் பேசும்போது கொதித்த அந்த கர்நாடக அதே போல அவருக்கு மன்னிப்பு கேட்டுடலாம், அவருக்கு விட்டு கொடுத்து போலாம் பேசின தமிழக அமைச்சர்கள் இல்ல தமிழக அரசு சார்ந்தவர்கள் எல்லோரும் இன்று இந்த BCCI விவகாரத்தில் கூட பேசாமல் இருப்பது $1,000,000 கேள்வியா தான் இருக்குது. ஆர்சிபி கொண்டாட்டம் 11 பேர் உயிரை பறிச்சிருக்கு, 50 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுதான் இனி தலைப்பு செய்தியா போயிட்டு இருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த IPL இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் நேரடியாக நடத்தக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுங்கிறது பெரு நிறுவனங்கள், அது ஒரு 10 டீம் உருவாக்கி இருக்காங்க. அந்த 10 டீமும் யார் உருவாக்கி இருக்காங்கன்னா ஒரு பெரு நிறுவனங்கள் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா CSK சென்னைங்கிற பேரை வச்சு CSKன்னு ஒரு அணி, அந்த அணியை யார் வச்சிருக்காங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் அந்த குழுமம் தான் வச்சிருக்கு. அதே போல RCB அணியை யார் வச்சிருக்காங்கன்னா இந்தியா ஸ்பிரிட்ஸ்ங்கிற மதுபான நிறுவனம் தான் அதை கையில வச்சிருக்காங்க இது வரைக்கும். அதே போல மீதி எல்லா இருக்கிற 10 IPL டீமையும் ஒவ்வொரு பெருநிறுவனங்கள் கையில வச்சிருக்காங்க. இந்த பெருநிறுவனங்கள் எதுவும் மக்களுக்கு எதுவும் செய்யாது, மக்களை சுரண்டி பணத்தை குளிக்கிற நிறுவனம் தான். இந்த நிறுவனங்கள் தான் இந்த IPL டீமை ஒரு 2008 உருவாக்குறாங்க. 2000 BCCI இந்திய கிரிக்கெட் கமிட்டி இருக்குல்ல, அவங்களும் தனியார் நிறுவனம் சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. என்ன சொன்னா BCCI சொல்லக்கூடிய இந்த இந்திய கிரிக்கெட் போர்டு கூட கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல கிடையாது. அது தனியா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி தான், ஒரு நிறுவனம் மாதிரி தான் இயங்குது. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய தொடர்புன்னு கிடையாது. அரசாங்கம் மேற்பார்வை செய்துக்கலாம் தவிர BCCI விதிகள் ஏதாவது சிக்கலானா அப்ப அரசு தலையிடலாம். மற்ற நேரங்கள்ல BCCIங்கிறது ஒரு தனியார் நிறுவனமாக தான் செயல்படுது, அதுக்கும் அரசுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இங்க இருக்க அந்த BCCIங்கிறது முழுக்க அரசு நிறுவனம் போலவும் அதுல மேல இருந்து கீழே வரைக்கும் அரசு அதிகார பணி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. இந்திய நாட்டுக்காக விளையாடக்கூடிய அந்த கிரிக்கெட் மட்டைப்பந்து விளையாட்டு இருக்குல்ல, அந்த சில நேரங்கள்ல மட்டும் இவங்க சில மாறுதல் உட்படுத்த தவிர மற்றபடி முழுக்க அது போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த குழுமத்துல ஒன்னா சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் அந்த கிரிக்கெட் வாரியம் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க. இதுதான் இந்த நிலைமை. அந்த சூழ்நிலை 2000 ஆரம்பிக்கப்பட்ட இந்த IPLங்கிறது ஒரு முக்கிய இந்த 10 பெரு நகரங்கள் பேர் இருக்குல்ல, சென்னை, கொல்கத்தா, பஞ்சாப், இந்த மாதிரி எல்லாருடைய முக்கிய பேர்களும் வச்சதுனால அது ஒரு ஈர்ப்பை பெற்றுச்சு. அந்தந்த மாநில மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்னா அது ஏதோ தமிழ்நாட்டோட மானத்தை காப்பாற்ற போற ஒரு விளையாட்டு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதே போல பெங்களூர்னு வச்சோன்னா அந்த மாநில மக்கள், கர்நாடக மக்கள் அது ஒரு உணர்வுபூர்வமா அதை உள்வாங்கிக்கிட்டாங்க. அதே போல குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் மாநில மக்கள் அதை வாங்கிட்டாங்க. இப்படி பஞ்சாப், டெல்லி, இப்படி எல்லா மாநிலங்களும் மற்றும் பெரு நகரங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த மாநிலத்துடைய சொந்த அணி மாதிரி அந்த அணியை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்துல அவங்க சொன்னது, எந்த ஒரு அணி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த மாநிலத்திலிருந்து விளையாடக்கூடிய அணியில 50% அந்த மாநில வீரர்கள் இருப்பாங்க, மீதி 50% வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டு வீரர்கள், மற்ற மாநில வீரர்கள் விளையாடலாம்னு சொல்லப்பட்டாலும் பின்னாடி இன்னைக்கு என்ன இருக்குன்னா, உண்மையாலுமே இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்து பார்த்தா அதுல விளையாடுறது 70% மேல எல்லாம் வெளிமாநிலத்தவர்கள், வெளிநாட்டவர்கள் தான். தமிழ்நாட்டு வீரர்கள் யாரும் அதுல கிடையாது. தமிழ்நாட்டு வீரர்கள் பேரளவுக்கு இருக்கும் கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்களா இருக்க மாட்டாங்க. அங்கிருந்து இங்க செட்டில் ஆனவங்க இருப்பாங்க தவிர தமிழக வீரர்களுக்கு அங்க இவ்வளவு இடம் அப்படிங்கிற எந்த விதிகளும் கிடையாது. ஏன்னா ஒரு கார்பரேட் விளையாட்டு தான். இந்த விளையாட்டு 2008 தொடங்கி இது வரைக்கும் 2026 18 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த 18 ஆண்டுகள்ல இவங்க சொல்ற அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி அணி அந்த வெற்றி கோப்பையை பறிக்கவே இல்லை. இந்த முறை 2025 IPL RCB வெற்றியே தொட்டுட்டாங்க, அந்த கோப்பையை வாங்கிட்டாங்க. அந்த கோப்பையை வாங்கின உடனே அந்த கர்நாடக மாநிலம் முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சி. ஏதோ தாங்கள் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையில வென்ற மாதிரியும் இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியா வென்ற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துறாங்க. அந்த இறுதி போட்டி நடந்த மைதானம் அகமதாபாத்ல இருந்தாலும் அங்கே கூட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மிகப்பெரிய கொண்டாட்டம் நடத்தி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அதே கொண்டாட்டத்தை கர்நாடக மாநிலத்தின் தலைநகராக பெங்களூர்ல நடத்தலாம் அப்படின்னு மாநில அரசும்
பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் நிர்வாகம் 3 பேர் சேர்ந்து முடிவு பண்றாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அதை முழுமையா ஒத்துக்கிட்டு அந்த பங்கேற்புக்கு வந்த போதுதான் நம்ம முன்ன குறிப்பிட்ட அந்த அசம்பாவிதம் அந்த என்ன அறிவிக்கிறாங்கன்னா, இந்த ஆர்சிபி வீரர்கள் எல்லாத்தையும் ஒரு பேரணியாக ரோட் ஷோன்னு சொல்றாங்களே, ரோட் ஷோவை வந்து கூட்டு போய் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துல மிகப்பெரிய விழா நடத்துறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. பின்னாடி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, நம்மளால சரியா திட்டமிட முடியலங்கிறப்ப நிகழ்ச்சியை ரொம்ப சின்னதா சுருக்கணும்ட்டு ஆர்சிபி அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துல மட்டும் ஒரு பாராட்டு விழா வச்செல்லாம் முடிவு பண்றாங்க. அப்பயே என்ன ஆயிருதுன்னா, ரோட்ல திறந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஒரே ஒரு சின்ன மைதானம், அந்த மைதானம் அதிகபட்சம் வந்து 60,000-70,000 பேர் கூட தாங்காது. ஆனா அதுக்குள்ள 2 லட்சம் பேர் முந்தி எடுத்து உள்ள போக முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட் இல்லாம ஃப்ரீயா வர்றாங்களா யாருக்கும் தெரியல. அதனால பல பேர் வரிசையில காத்திருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு கதவு திறக்கப்படவும் இந்த டிக்கெட் கவுண்டர்ல நின்னவங்களும் சாலையில் பொதுமக்களும் அடிச்சு பிடிச்சு உள்ள நுழையும் போதுதான் இந்த கலைவரம் நடந்திருக்கு. இந்த கலைவரம் நடந்து கிட்டத்தட்ட 11 பேர் இதுவரைக்கும் இன்றைய நிலவரப்படி 11 பேர் இறந்திருக்கிறார்கள், 50 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இந்த இறந்து போனது ஒரு குழந்தையும் உள்ளடக்கம். இதுதான் மிகப்பெரிய சோகம். ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சி, அது கோவில் நிகழ்ச்சியா இருக்கலாம், இல்ல அரசியல் நிகழ்ச்சியா இருக்கலாம், இல்ல கலை பண்பாட்டு நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை, பொறுப்பு. அந்த வகையில இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அந்த மாநில அரசு, தற்போது காங்கிரஸ் தலைமையிலான அரசு தான் கர்நாடகா ஆண்டு கொண்டிருக்கிறது, அந்த மாநில அரசு இது முறையாக செய்யவில்லை பெரும் குற்றச்சாட்டு எழுந்த உடனே என்ன சொன்னா, அந்த நிகழ்ச்சியில வந்து கூடுதலாக கர்நாடக மாநில துணை முதல்வர் சிவகுமார் கலந்துக்கிறாரு. அவர் உடனே வருத்தம் தெரிவிக்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. இருந்த போதும் வருத்தமும் மன்னிப்பும் மக்கள் உயிரை மீட்டு கொண்டு வராரு. ஏன்னா கும்பமேளா நடக்குது முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி. அந்த கும்பமேளா பல பேர் இழக்கும் பொழுது நாம என்ன சொன்னா, அங்க ஏற்பாடு முறையா செய்யல, ஆளுகின்ற பிஜேபி அரசு கொடூரத்தன்மை வாழ்ந்தது, மனித உயிர்களை மதிக்கவில்லை, அதனால மறுத்து போன குற்றச்சாட்டு வைத்த நாம் கூட இந்த ஆர்சிபி விவகாரத்தில் ரொம்ப மென்மையா, அது ஏதோ விளையாட்டு போட்டி பார்க்க போனாங்க, இறந்துட்டாங்க, அவங்க எல்லாம் ஆர்வ மிகுதியில போனாங்க, மக்கள் ஏன் அப்படி கொழுப்படுத்தி இந்த மாதிரி வாதங்களை வைக்கிறாங்க தவிர ஆளுகின்ற கர்நாடக காங்கிரஸ் அரசு மேல யாரும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா பொதுவா எந்த ஒரு விஷயமும் பாஜக செய்தால் அதற்கான எதிர்ப்பு தமிழகத்தில் அதிவேகமாக இருக்கும். அதே கூட்டணி கட்சிகளாக இருக்கிற ஆளுகிற மாநிலத்தில் நடக்கிற செயல்களை நாம் மெல்ல தழுவி செல்வது வந்து ஜனநாயகத்துக்கு முறையாக இருக்காது. இன்னும் கூடுதலா இந்த விவகாரத்துல பாஜக கூட அடக்கி வாசிக்குது. ஏன்னா பொதுவா காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தை ஆளுது, எதிர்கட்சி பாரதிய ஜனதா தானே, அப்ப குரல் அதிகமா வரணும்ல. ஏன்னா இப்ப கமல் பேசினாரு, கன்னடத்தை பத்தி ஒப்பீடு செய்து தமிழோடு கமல் பேசவும் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புலாம் கொண்டு வந்து அந்த மாநில முதல்வர், மாநில துணை முதல்வர், அங்க இருக்க கன்னட இயக்கங்கள், கர்நாடக சங்கங்கள்லாம் பெரும் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த படத்தை ஓட விட மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, அது அவருடைய உணர்வு என்று நாம் விட்டுவிட்டால் கூட இந்த 11 பேர் இறந்த விவகாரத்தில் இந்த அமைப்புகள் எதுவும் வீதிக்கு வரவில்லை, இறங்கி போராடவில்லை, ஆளும் அரசை மென்மையாக கண்டித்து விலகியிருக்காங்க. அதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரிக்கெட் விளையாட்டு இருக்க பிசிசிஐ அந்த நிறுவனம் இருக்குல்ல, அந்த பிசிசிஐ தற்போதைய தலைமை யாரிடம் இருக்கிறது என்றால் அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா கைவசம் இருக்கிறது. ஜெய்ஷா தான் இந்த போட்டி முழுக்க நடத்திட்டு இருக்காரு. அவர் தான் இந்த கோப்பை வழங்க சேர்ந்து எல்லாத்துக்கும் முதன்மை வந்திருக்காரு. அப்ப அமித்ஷா பையன் இருக்கனாலே பிசிசிஐ நோக்கி யாரும் கை எழுப்பவில்லை. இன்னும் கூடுதலா சில முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், சார் அரசியல்வாதி கூட நாம இதுக்காக பிசிசிஐ குறை சொல்ல முடியாது, இதெல்லாம் மாநில அரசோட விட்டுருங்க, பிசிசிஐ குறை சொல்ல வேண்டாம், அது நல்ல நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்குதுன்ட்டு இந்த மெழுக்கு பூசுவாங்களா அந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, கமல் வார்த்தைகள் பேசும்போது கொதித்த அந்த கர்நாடக அமைப்புகள் அதே போல அவருக்கு மன்னிப்பு கேட்டுடலாம், அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போலான்னு பேசினா தமிழக அமைச்சர்கள் இல்ல தமிழக அரசு சார்ந்தவர்கள் எல்லோரும் இன்று இந்த பிசிசிஐ விவகாரத்தில் கூட பேசாமல் இருப்பது $1 மில்லியன் கேள்வியா தான் இருக்குது. பொதுவா பாஜக அரசு எதை செய்தாலும் அதை பாசிசங்கத்துக்கு உட்படுத்தாம இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள்ல அதை பத்தி பேசாமல் இருக்குது. இன்னும் கிரிக்கெட் போட்டிங்கிறது இது இந்திய நாட்டு அணிலாம் கிடையாது. இங்க இருக்க கார்பரேட் நிறுவனங்கள் காசு கொடுத்து, இந்த பழைய காலத்துல ரோமானியர்களை வந்து கிளாடியேட்டர் வச்சிருப்பாங்க, கிளாடியேட்டருங்கிறது மல்யுத்தத்துக்காக காசு கொடுத்து சண்டை போட வைப்பாங்க. மன்னர்களும் அமைச்சர்களும் சண்டை போட மாட்டாங்க, அதுக்கு வீரர்களாக விலை கொடுத்து வாங்கி அடிமைகளை வீரர்களாக பயன்படுத்தி ஒரு விளையாட்டு கிளாடியேட்டர். அதே போல ஐபிஎல்ங்கிறதும் வீரர்களை ஏலம் விட்டு, ஒரு மனிதரை ஏலம் விட்டு அதை இவ்வளவு ஏலத்துக்கு நாங்க எடுத்துட்டோம், அவர் எங்க டீமோட ஆளா விளையாடுவாருங்கிறது எவ்வளவு மாபெரும் கேவலம். ஆனா இந்த மனித அவலத்தையும் பொறுத்து கொண்டு இந்த ஐபிஎல் ஏதோ தங்களுடைய மான பிரச்சனையாகவும் கௌரவ பிரச்சனையாகவும் இந்த மாநில மக்களும் கூடுதலாக அரசாங்கம் எடுத்துக்கொண்டு செயல்படுவதுதான் இந்த விளைவுகளை ரொம்ப மென்மையா கடந்து போறதுக்கு காரணமா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் தவறுகள் எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டியது ஒரு ஜனநாயக மாண்பு. அதன் அடிப்படையில் இந்த ஆர்சிபியுடைய வெற்றி விழா கொண்டாட்டத்தில் இறந்து போன மக்களுக்காக நீதியை கேட்டு பெற வேண்டியது நமக்கு கடமையாக இருக்கிறது. இதுல என்ன கூடுதலா பார்த்தா, இந்த மக்கள் வெளியே ஒரு 15 பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்த பின்னாலும் கூட
அந்த நிகழ்வு முழுதாக நடந்து முடிக்கிறது. அதுதான் மாபெரும் கேவலம். வெளியே மக்கள் செத்துட்டு இருக்க உள்ள நிகழ்ச்சி கொண்டாட்டம், வான வேடிக்கை. நைட்டு வான வேடிக்கைலாம் பெங்களூர் நடந்திருக்கு. எது இந்த மக்கள் இறந்துட்டாங்கன்னு செய்தி கேள்விப்பட்ட பிறகும் அது அந்த இடம் போய் பார்த்தா ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. அதை தாண்டி இந்த கொண்டாட்ட உணர்வு எங்க இருந்து வருகிறது என்றால், இது சக மனிதனை மனிதனாக கூட மதிக்காத ஒரு கார்ப்பரேட் கலாச்சாரத்துடைய வெளிப்பாடாக தான் இருக்கிறது. இந்த கார்ப்பரேட் கலாச்சார வெளிப்பாடு என்பது வெறும் சாமானியமாக பெங்களூருக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து நகரங்களிலும் இது பெருவாக வேரூன்றியுள்ளது. ஆகவே கார்ப்பரேட் கலாச்சாரம் என்பது மக்களுடைய ஜனநாயகத்துக்கும் மக்கள் உரிமைக்கும் எதிரானது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த ஐபிஎல் போன்ற போட்டிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இறந்து போன உயிர்களுக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு போராட வேண்டியது அனைத்து சமூக ஜனநாயக இடதுசாரி முற்போக்கு அமைப்புகளின் கடமையாகும்.